இன்றைக்கி பேரிச்சம்பழம் வச்சு ஒரு போலி பண்ணலான்ட்டுப்பா. இது பாருங்கள், இது வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தை இது நல்லா பொதுன்னு ஊறிட்டுருக்குது. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு, எவ்வளோ நைஸாக வருது பாருங்கள், மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன். நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டு வதக்கிட்டு இதை அரைச்சி வதக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் போட்டு அரைச்ச உடனே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் தோசை வந்துடுச்சு பாருங்கள். சும்மா ஒரு செகண்டு தான்ப்பா போட்டேன். அந்த நெய்யில் போட்டதும் இந்த பானாவில் போட்டதும் அப்படியே நல்லா அழகாக வந்துடுச்சு பாரு. இப்போ இந்த டேட்ஸை போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரைப்பா, சும்மா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 50 கிராம் கூட இருக்காது, அவ்வளோதான். இதை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம பேஸ்ட்டாக பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், அப்படியே ஒரு செகண்டில் வேலை ஆகுதுப்பா இது. அதான் தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது. நான் டேட்ஸ் ஊற வைக்கிறேன், நிறைய விட்டுட்டோம்னா லேட் ஆகும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பூர்ணம் வர்றதுக்கு. தண்ணி கம்மியாக அந்த பழம் நினைக்கிற அளவுக்கு வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு ஒரு பக்கம் மூடி வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரம் கழித்து ஆறிடும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காயும் மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் அரைச்சி போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஏன்னா அந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு நமக்கு கம்மியாக தான் இருக்கும், தேங்காய் வேறு போடுறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். பூர்ணம் ரெடி ஆகட்டும், காமிக்கிறேன். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் போதும். இது ஆறினோன்னே இன்னும் டைட் ஆகிடும். நமக்கு போலியில் வச்சு தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த ஈரப்பசையெல்லாம் போய் அந்த வெல்லமும் கரைஞ்சி அருமையான ஒரு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுப்பா. ஆறட்டும், நம்ம போலி எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சிட்டு வரேன். இதை பாருங்கள், மாவு நல்லா அப்படி தளன்னு பிசைஞ்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு ஊறணும்பா. அப்போ தான் அந்த மாவு இழுத்து கொடுக்கும். இது மைதா தான் ஊற வச்சுருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சு இந்த ஓரத்தில் முதல்ல தட்டுங்க, நடுவில் தட்டக்கூடாது. ஓரத்தில் முதல்ல தட்டிட்டு நடுவில் கொஞ்சம் அப்படியே குண்டாகவே இருக்கட்டும். இப்போ இந்த பூர்ணத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி இழுத்து மூடிடுங்க. இப்படி மூடிட்டு அப்படியே தட்டுங்க, வந்துடும். நல்லா சூப்பராக வரும். வாழை இலை இல்லை, அதனால் அந்த மைதா கிழிச்ச பேப்பரே கட் பண்ணி கழுவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், வேகுது போலி, சூப்பராக இருக்கும்பா. இனிப்பு கம்மியாக, அந்த டேட்ஸோட ஸ்வீட்டோட இனிப்பு சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் சத்து. இதுக்கு நெய்யும் எண்ணெயுமா கலந்துட்டு ஊற்றணும்ப்பா. அப்போ அந்த நெய் வாசனையோட, ரொம்ப நெய் இருந்ததுனாலும் அந்த நெய் உறைஞ்சிருச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். அதனால் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கலந்துட்டு ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.